எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருடக்கான வெற்றிலை வள்ளி கிழங்கு அறுவடை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இலை வந்து வெற்றிலை போலவே இருக்கும். இந்த வருஷம் நான் எதிர்பார்த்ததை விடவே கிழங்கு நல்லா நீளமாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த குழியில் நல்ல உரம் போட்டதுனால இருந்தாலும் ஒரு எலி பிரச்சனையால் கொஞ்சம் டேமேஜஸ்லாம் வந்துருந்துச்சு. பாருங்கள், கிழங்கு ஃபுல்லாக நோண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து சுகர் இருக்கிற பர்சன் கூட இந்த கிழங்கு வந்து சாப்பிட்லாம். ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எங்கள் ஊரில் வயசானவங்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி இன்னும் கிளியராக தெரியல. இருந்தாலும் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சமாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு, அதை எலி எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி சாப்பிட்டு வச்சுருக்கு பாருங்கள். நீங்களும் வெற்றிலை வள்ளி குழி கிழங்கு நட்டிங்கனாக்கா, ஸோ அதுபோல் எலி வலை தனியாக நோண்டி இருந்துச்சுனாக்கா மேலே உடனே எலி பேடு வச்சோ அந்த எலி எப்படியாச்சும் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நாங்கள் கிழங்கு வெட்டின உடனே நாங்கள் லேட்டாக நட்டோம், அதனால் லேட்டாக அறுத்தோம். ஸோ திரும்ப ஆடி மாதம் உடனே நம்ம நடவு செய்யணுன்றதுக்காக உடனே அதிலிருந்து விதைக்கரணைகள்லாம் எடுத்து சாணி தோட்டி வச்சாச்சு. நல்ல கிழங்கை மட்டும் எடுத்தாச்சு. ஸோ மீதி கிழங்கெல்லாம் எடுத்து சாணி தொட்டும் வச்சாச்சு. என் இடுப்பு உயரம் அளவுக்கு நல்ல தரமான கிழங்காக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட கிழங்குகள் வந்து விற்பனைக்கும் தயாராக இருக்குது. விதைக்கரணை இல்லை உணவுக்காக கிழங்கு தேவைப்படுறங்க, விற்பனைக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான விதைக்கரணைகள்லாம் உடனே ரெடி பண்ணி சாணி தொட்டு நனைச்சி வச்சாச்சு. ஸோ இப்படி வைக்கக்குள்ள வந்து பார்த்தோன்னா அழகாக அது முளைக்க வந்துடும். ஸோ முதல் அறுவடைன்றதுனால உடனே கழனிலே நாங்கள் ஒரு கொஞ்சம் கிழங்கு போட்டு சமைச்சு கடவுள் படைச்சிட்டோம்.